ஒரு தாயி தன் குழந்தைய 10 மாசம் சுமந்து 10 வருஷமா தான் கண்ணுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போத்தி போத்தி வளர்த்த பச்சை பெண் குழந்தைய 10 நிமிஷத்துல ஒரு நாய் தூக்கிட்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பெண்ணை அதோட விடாம அந்த குழந்தைய அதோட விடாம கழுத்தை உடைச்சு வாயை கிழிச்சு கல் எடுத்து மூஞ்சில குத்தி கொண்ட அளவுக்கு என்னடா நடக்குதுங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்க்கு இருக்கு? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? காவல்துறை புகார் தெரிவிச்சு நடவடிக்கை எடுத்து அந்த அயோக்கிய நாய்களை பிடிச்சிட்டீங்க. பிடிச்சு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க? அவன் கையை காலை உடைச்சு அந்த கை கால வேதனை தெரியாத அளவுக்கு அவனை உடனே நீ ட்ரீட்மெண்ட் பார்த்து மாவு கட்ட போட்டு சிறையில தள்ளுறீங்க. இதுதான் முறையா? ஒரு வாரத்தில் அந்த காய் ஆறிடும், அந்த நாய் மறுபடியும் வெளியே வந்து அந்த வேலையை பார்ப்பான். ஏங்க, வீட்டுக்கும் பிரோஜனம் இல்ல, நாட்டுக்கும் பிரோஜனம் இல்ல, அந்த நாயை சுட்டு தள்ள வேண்டியதானங்க? இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு? காம வெறிக்காகவா இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவா? இதுல பலியாத மக்கள் ஆகிய நாங்கள் தானா? தயவு செய்து தமிழ்நாடு முதல்வர் முதல் கையெழுத்து என்ன சொன்னீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னா இந்த 2 நாய்களையும் சுட்டு தள்ளணும், காலதாமதம் பண்ணக்கூடாது. மேலும் இது போல தவறு நடக்காம இருக்கணும்னா இவங்கள உடனடியா சுட்டு கொல்லணும். அதுக்கு உத்தரவாதம் நீங்க கொடுக்கணும். இதை பார்த்துட்டு யாரும் பாவம்னு கருணெல்லாம் காட்ட வேணாம். பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. இனிமேல் இது போல நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும். இதுக்கு ஒரே சொல்யூஷனு ஷூட்டிங் ஆர்டர் உடனே கொடுக்கணும். நீங்க இதுதான் மக்களுக்கு கோரிக்கை.